நாம் நினச்சாலாம் இந்த முருகன் கோயிலுக்கு போக முடியாது. முருகனே கனவுல வந்து கூப்பிட்டா தான் இந்த கோயிலுக்கு போக முடியும். ஆமாங்க. அகஸ்தியருடைய சீடரான இடும்பன் கைலாயத்திலேருந்து சிவகிரி, சத்திகிரின்னு 2 மலைகளை தூக்கி சுமந்துக்கிட்டு பழனி நோக்கி வந்து சேர்ந்தார். அங்கே பழனியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடின்ற ஒரு இடத்துல இருந்து முருகப்பெருமான் இளைப்பாரி கொண்டிருக்கும்போது, அதில் ஒரு மலையில் சிவகிரியில் ஏறி அமர்ந்து இடும்பனுக்கு சோதனை செஞ்சு இடும்பனை மோட்சத்துக்கு முக்தியை நோக்கி வரம் கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட மலை தான் இந்த தாண்டிக்குடி முருகன் கோயில். இந்த கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு முருகப்பெருமானை கனவுல போய் அழைப்பு கொடுப்பார்ன்றது ஐதீகம். மேலும் பன்றிமலை சுவாமிகள் இந்த முருகப்பெருமான ஆலயத்தை கட்டுறதுக்கு அவரே கனவுல போய் சொன்னதாக ஒரு ஐதீகமும் சொல்லப்படுது. மேலும் இங்கே ஸ்தபதி ஒருவன் கனவுல போய் முருகப்பெருமானே இங்கே எனக்கு செலவை எனக்கு திருப்பணிகளை மேற்கொள் செய் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே கோயில் கட்டப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது. இப்படி முருகப்பெருமானுடைய ஆலயம் இங்கே கட்டுறதுக்கும் திருப்பணிகள் செய்கிறதுக்கும் ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய கனவுல தோன்றி முருகப்பெருமானை அழைப்பு விடுப்பதாக இன்னும் ஐதீகம் நம்பப்படுது. மேலும் சிவகிரி, சத்திகிரி, அதில் சத்திகிரி மலையாக இது சொல்லப்படுது. முருகனை தாண்டி குதிச்சதுனால தான் தாண்டிக்குதி மருவி தாண்டிக்குடி முருகன் கோயில் என்று அழைக்கப்படுது. மேலும் பழனி போய் காவடி எடுத்து முடிக்கக்கூடியவங்க இங்கே வந்து மீண்டும் காவடி எடுத்து முடித்தா தான் அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறுன்றது நம்பிக்கைங்க. மேலும் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து அதாவது வத்தலகுண்டிலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தனி மலையாக இந்த தாண்டிக்குடி முருகன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். கொடைக்கானல் போகிறவங்க தவறாமல் இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள்.